ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சிஸ் கிச்சன். நாங்கள் இன்றைக்கி தேங்காய் பால் ரசம் செய்ய போகிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் கிச்சனுக்கு. தேங்காய் பால் ரசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சீரகம் கொஞ்சம், வெள்ளைப்பூடு 5-6 பல், காஞ்ச கொச்சிக்காய் 5-6 எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் 5-6 எடுத்துக்கோங்க, முழு மிளகு 2 கரண்டி எடுத்துக்கோங்க, கட்டிப்பால் 1 கப்பும் தண்ணி பால் 1 கப் எடுத்துக்கோங்க, 100 கிராம் புளியும் எடுத்துக்கோங்க, தோலோட 5-6 வெங்காயம் போட்டுக்கோங்க, அதோட வெள்ளைப்பூடு 5-6 பல் போட்டுக்கோங்க, அதோட மிளகு 1 கரண்டி எட் பண்ணிக்கோங்க, அதோட சீரகத்தையும் தட்டிக்கோங்க, 5-6 பச்சை கொச்சிக்காய் போட்டுக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க, 2வது பாலில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு உப்பு எட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எடுத்து வச்ச புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க, கொச்சிக்காவை நல்லா சுட்டு பாலில் போட்டுக்கோங்க, அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் 1 கரண்டி கடுகு போட்டுக்கோங்க, அடித்து வந்ததில் இருக்கிற மசாலா கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க, அப்புறம் போட்ட மசாலாலாம் கொஞ்சம் பொரிய விடுங்க. அந்த பால் சுட்டு போட்ட கொச்சிக்காவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க, கிரைண்ட் பண்ண மசாலாவையும் இந்த அச்சு தட்டிக்கோங்க, கொச்சிக்காய் மிக்ஸ் பண்ண பாலையும் ஊற்றிக்கோங்க, மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நிச்சயமாக கொதிக்க விட்டுறாதீங்க, திரண்டுரும். சூடாவினாலே போதும். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பாலையும் ஊற்றி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் எதிர்பார்த்த பால் புளியான ரெடி. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.